எல்லாருக்கும் வணக்கம். என்னடா ஹெல்மெட்டும் கை மாணிக்கமேன்னு பார்க்காதீங்க. எல்லாருக்குமே அதாவது இந்த சோகமாக இருக்கலையும் சரி, சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, தனிமையை அதிகமாக ஒரு சிலர் விரும்புவாங்க. அது போக பார்த்திங்கன்னா பயணம் போகிறது எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் எனக்கு குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தனிமையாக பயணம் பண்ணுறது ரொம்ப, அதாவது எப்படின்னா ஒரு யாரோட இது இல்லாமல் நம்ம பாட்டில் அப்படியே ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டே இருப்போம். கூட யாரையாவது கூப்பிட்டு போனால் கூட அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் அவங்களோட விருப்பத்துக்காகவும் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட வேண்டிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இதே நம்ம தனிமையாக அப்படி சும்மா இருக்க டைமில் போகிற ஒரு பயணம் நமக்கு ஒரு நல்ல மன அமைதியையும் இந்த மாதிரியாக கொடுக்கும். அப்படியா நம்ம போகிற பாதையை பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரத்துலேருந்து ஆரம்பித்தோம். சும்மா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யதார்த்தமாக ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னா யதார்த்தமாக, அதாவது எங்கள் ஊர் பக்கம் அம்பாசமுத்திரத்திலே ஃபேமஸான ஒரு ஊர்க்காடு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம அந்த ஊர்க்காட்டில் நடுவை வேலைகள்லாம் ஆரம்பித்தாங்க. அப்படியே சரி நின்று அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம். அப்படியே நாற்று பிடுங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வயல்லையும் கிட்டத்தட்ட ஒரு 20 பெண்கள் அப்புறம் ஆண்கள் அனைவருமே ஏற்கனவே நம்ம விவசாயி தாங்கிறதுனால விவசாயம் சம்மந்தப்பட்டதையே வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஊர்க்காடு பார்த்திங்கன்னா நடவு பனி நட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரமே அப்படியே நம்ம போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெல் வயல்லாம் விளைஞ்சி கிடந்துச்சி. என்னடா அங்கே கால் தண்ணியும் வரல, எப்படி நெல் விளைஞ்சி கிடக்கு அப்படின்னு பார்த்தோம். அங்கே நம்ம திரும்ப சுற்றி பார்க்கும்போது தான் சின்ன சின்ன ரூம்பாக கட்டி விட்டுருந்தாங்க. இதுக்கு தான் பழைய காலத்திலே சொல்லியிருப்பாங்க கிராமத்தில், அதாவது நம்ம நேரடி பாசனத்தை மாத்திரமே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு சில இடத்துல இந்த நமக்கு நல்ல தண்ணீர் வசதிகள்லாம் இருக்கும். இது நம்ம திருநெல்வேலி மாவட்டம். இங்கேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 வகையான நிலங்களை பார்க்க முடிஞ்சுது நான் போகிற ஊர்கள்லேயே. இந்த பக்கமாக பம்பு செட்டில் நெல் நடுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தூரம் போனதுமே, அதாவது இது எங்கே அப்படின்னா நம்ம கல்லூர் பக்கத்துக்கு போயிட்டோம். கல்லூரும் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கல்லூரிலேருந்து கொஞ்சம் வடக்க ஒரு 10-15 கிலோமீட்டர் உள்ளே போயிருந்தோம். அங்கே அப்படியே நம்ம ஒரு சின்ன வேலையாக கிளம்பி வந்திருந்தோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த வீடு கூட்டுறதுக்கெலாம் கூட்டுமாறு பெருக்குமாறு அப்படியே ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுவாங்க. அந்த கூட்டுமாறு செடிகளாக தான் அதிகமாக நின்றுச்சு. என்னடா இது இவ்வளோ, அதாவது அந்த இடத்துல போய் நம்ம ஹெல்மெட்டை கலத்தினோடனே சரியான வெயில். நம்ம அம்பாசமுத்திரம் கீழே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சரியான கூலிங். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருந்த அந்த நிலம் வயக்காடு இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் தூரமாக உள்ளே தள்ளி போக ஆரம்பித்தோம். இது எந்த ஊர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வெள்ளாளங்குளத்தில் அந்த பக்கமாக பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு மழை நேரங்களில் மாத்திரம் ஒரு பூ நிலம் மாதிரியாக தான். அங்கேயும் பம்பு செட்டு எல்லாமே நிறைய இருந்துச்சு. அங்கேயும் நடவு எல்லாம் விவசாய பணிகள்லாம் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருந்தது. இந்த பக்கமாக இந்த குளம் தான் அந்த ஊருக்கு பெரிய நீர் ஆதாரமாக விளங்குது. அங்கேயும் அப்படியே அந்த குளத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போன வேலையை முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். வார பாதையிலேயே அப்படியே இதுவும் நம்ம திருநெல்வேலிக்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நில அமைப்பை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். பார்த்திங்கனாலே தெரியும். அப்படியே இந்த புல் கூட நமக்கு சரியாக, ஆனால் அங்கே இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பருவமழை அதிகமாகவே பெஞ்சுது. எங்கள் ஊர் அம்பாசமுத்திரம் பக்கத்துலேயே இருக்கிற காக்கநல்லூர் கிராமம்தான். அங்கே ரோட்டு ஓரம் சாலைகள் ஓரம்லாம் பார்த்திங்கன்னா புல் செடிகள் எல்லாமே ஆடு மாடுகளுக்கு நல்ல செழிப்பாக வளர்ந்துருந்துச்சி. அப்போ நம்ம தண்ணியோட அருமை தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பக்கம் நம்ம பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சரியான வெப்பம், அனல் காற்று அப்படியே பறந்துக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கான அதாவது நம்ம சுற்றி இருக்க நிலங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த செடிகள்லாம் வாடி அப்படியே பசுமை இழந்து காணப்படுது. இதனாலே நமக்கு அங்கே இருக்க நிலத்தோட சூடு எல்லாமே அப்படியே அனலாக பறக்க ஆரம்பிக்கி. அப்படியே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிற ஊரெலாம் ஒரு 30 கிலோமீட்டர் இந்த மாதிரியாகவே ஒரு 25 கிலோமீட்டர் குறையாமல் இருக்கும். அப்படியே தரிசு நிலங்களை மாத்திரமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நான் வந்ததும் பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டு, அதாவது குறுக்கு வழி. நம்ம மெயின் ரோடே வந்தோம் அப்படின்னா நமக்கு முக்குடலுக்கு உள்ள இது எல்லாமே வெட்டுவாங்குளம், வெள்ளாளங்குளம், அப்புறம் தாளார்குளம், இப்படியாக நிறைய கிராமங்களை நம்ம உள்ளே பார்க்க முடிஞ்சுது. அங்கே இருக்க கிராமத்துலேயும் நம்ம போயிட்டு ஒரு டீ கடையிலையும் கேட்டிருந்தோம். இங்கே தண்ணி வசதியெல்லாம் எப்படின்னா நிலத்தடி நீர் வசதி நல்லா இருக்குது. போர் போட்டோம் அப்படின்னா நல்ல தண்ணி வரும்.
ஆனால் என்ன மழை நேரம் நம்ம ஒரு பூ இல்லை 2 பூ கஷ்டப்பட்டு விளைய வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கு ஏற்றாலே அந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு ஓரளவு இப்போ ஃப்ளாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னா வீடு கட்ட விவசாய நிலம் இல்லாத இடத்த ஃபுல்லாகவே முள்வெளியாக போட்டு வச்சுருந்தாங்க. முள்வெளினா சாதாரணமாக கிடையாது, கிட்டத்தட்ட 5 ஏக்கர் 10 ஏக்கர் அந்தளவுக்கான ஒரு முள்வெளியை பார்க்க முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் முள்வெளி எவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்காங்க. ஃப்ளாட்டும் அதிகமான ஃப்ளாட்டு போட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே விவசாயமும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம கிராமங்களை விட அதிகமான விவசாயம், அதாவது சொட்டு நீர் பாசனம், பம்பு செட்டு ஊடையில் ஒன்று இருந்துச்சு. இவ்வளோ காட்டுக்கு மத்தியிலையும் ஒரு சில, அதாவது பெண்கள் பூ பறிக்குது அந்த மாதிரியாக பூந்தோட்டங்கள், அப்புறம் நிறைய தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, அப்புறம் இந்த ஈக்குவலிஸ் மரம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சுது. நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் அப்புறம் திருநெல்வேலிக்குள்ளேயே அதிகமாக பார்த்திங்கன்னா வாய்க்கால் அப்புறம் ஓடைகள் இல்லாத ஊரே பார்க்க முடியாது. ஓரளவு நமக்கு இந்த குளத்துலையாக தண்ணியை பாய்ச்சி அங்கேருந்து நம்ம கிராமங்களுக்கு அப்படியே ஓடை மூலமாக நீரோடைகள் அமைச்சு கொண்டு வந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் போனதில் ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம பசுமையை பார்க்க முடிஞ்சுது. ஒரு 40 கிலோமீட்டர் இந்த மாதிரியாக தான் அதிகமான இந்த மாதிரியான தரிசு நிலங்களை தான் பார்த்தோம். இதுலேயே நமக்கு ஸ்கூல் படிக்கும்போது கேள்விப்பட்டிருப்போம், முல்லை பாலை அப்படி இப்படின்னு நமக்கு ஒரு 5 நிலங்கள் இருக்கும். அதில் நமக்கு இங்கே திருநெல்வேலியிலே நிறைய பார்க்க முடிஞ்சுது. அப்புறமா பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பசுமையும் இங்கேயும் இருக்குது. அம்படும் பார்த்திங்கன்னா அனைத்துமே சொட்டு நீர் இந்த மாதிரியாக போர் போட்டு அதிலிருந்து தண்ணியை எடுத்து அவங்க தோட்டமாக உருவாக்கி நம்மளை விட சிறப்பாக காய்கறி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாந்தோட்டத்தில் மாங்காய் இதெல்லாம் பார்த்தோம். ஈக்குவலிஸ் தோட்டம், அப்புறம் தொழிற்சாலைகளும், அதாவது சுகர் ஃபேக்ட்ரி அந்த மாதிரியாக, அப்புறம் பேப்பர் மில்லு, இந்த மாதிரியான நிறைய கம்பெனிகளும் பார்த்தோம். இங்கே தொழில் வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்கிறத நமக்கு அதுவும் காட்டுச்சு. அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக இப்போது தாளார்குளம்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், அங்கே தான் வந்திருந்தோம். இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே நிலமை தான். ஆனாலும் இங்கே நிறைய பனை மரங்களை பார்க்க முடிஞ்சுது. கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே அதிக பனை மரம். சரி போதும், இதோட இதுவே நமக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் என்ன அப்படியே ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்த ஏரியாக்குள்ளே வரோம். இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அந்த இயற்கையான குளிர்ந்த காற்று. இங்கே நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த பயணம் அதே ஊர்க்காடுக்கு உள்ளே வந்துட்டோம். இங்கே வரவுமே அப்படியே சிலு சிலுன்னு மாற ஆரம்பிச்சிட்டு கிளைமேட்டு. நம்ம பாப்பாக்குடியை நெருங்கவுமே நமக்கு அப்படியே அந்த நம்ம மாலை பொழுதுலேயே நமக்கு வெக்கம் இருக்க தான் செஞ்சுது. பாப்பாக்குடிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகவுமே அந்த வெப்பம் குறைய ஆரம்பிச்சிது. இங்கே நம்ம ஊர்க்காட்டுக்குள்ளே வரவும் பார்த்திங்கன்னா நல்ல நமக்கு ஒரு பசுமையான சூழ்நிலையும் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இப்போ தான் நடவு பணிகள் நடைபெறுது. அப்புறம் அந்த ஜில்லுன்னு உள்ள கிளைமேட்டும் நம்ம உணர்ந்தோம். அப்படியே அவசர அவசரமாக நிப்பாட்டிட்டு ஒரு லைவாக பேசிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். மணி பார்த்திங்கன்னா ஒரு 7:10 தான் இருக்குது. அதாவது சாயங்காலம் மாலை 6:50. அதான் இருட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிச்சம் இருக்கையில் வரணும்னு சொல்லி வேகமாக வந்தோம். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர், அதாவது அப் அண்ட் டவுன் 60-120 கிலோமீட்டர் பயணம் போயிருக்கோம். இது நம்ம அம்பாசமுத்திரம் வரைக்கும், அதாவது கூலிங்கான ஒரு கிளைமேட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரே, அதாவது இங்கேருந்து தான் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். இது அம்பாசமுத்திரம் ஊர்க்காடு. அதனால் பார்த்திங்கனாலே தெரியும் அப்படி நம்ம தொகுதிக்குள்ளே அதுக்காக தான் நம்ம வேகமாக வந்தோம். அங்கே நம்ம நேரடியாகவே கொஞ்ச நேரம், அதாவது ஒரு நிமிஷம் நம்ம நடந்ததெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அப்படியே அங்கேருந்து மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு அம்பாசமுத்திரம் வழியாக வந்து சேர்ந்துட்டோம். விவசாயம் பண்ணுவோம், அதிகமான மரம் வளர்ப்போம். வருங்கால நம்ம தலைமுறைகளுக்கு, அதாவது இயற்கையான அந்த குளிர்ந்த காற்றும் அப்புறம் நல்ல பசுமையும் விட்டுட்டு போவோம்.